உங்களுக்கு காலையில போன் பண்ணி கூப்பிடணும்னு நினைச்சேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வித்யா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. நாங்க 2 பேரும் ஹையர் ஆபீசர்ஸ். நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு கான்ஸ்டபிள். புருஷன்ற பதவிய தக்க வச்சுக்கங்க. ஏன் விஷயத்துல தேவையில்லாம தலையிடாதீங்க. அதையும் மீறி தலையிட்டீங்கன்னா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்கன்னு என்கவுண்டர்ல நானே ஷூட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. உட்கார்ந்து பேப்பர் படிங்க. வாங்க. வாழ்க்கை சந்தோஷமா தான் போய்கிட்டு இருக்கு. உழைக்கிற வழியை பெருமாடு சாமி. பட்டுமா என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு என்ன நீ ரொம்ப அழகா தெரியுத. என்ன புதுசா பாக்குற மாதிரி? ஏசி தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற திறமையான ஏசி. ரொம்ப நல்ல பேர். சட்டத்தை மதிக்கிற நீங்க சமுதாயத்துல மதிப்பிழந்து போயிட்டீங்க. கடமையை நேசிக்கிற நீங்க உங்க கணவனை நேசிக்க மறந்துட்டீங்களே. தாலி கட்ட புருஷனை வீட்டிலே வச்சுக்கிட்டு இப்படி தடமாறி போயிட்டு இருக்கீங்களே. ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நீங்க உத்தமையா இருக்க மறந்துட்டீங்கல்ல. நீங்க போய் தான் தீரணும். சாரி மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். யார் நீங்க? நான் யாருங்கிறது அப்புறமா நீங்களே தெரிஞ்சுட்டீங்க. பொதுவா பொம்பளைங்களே கையெடுத்து கும்புற மாதிரி நல்லவங்களும் இருக்கிறாங்க, கல்லெடுத்து தெரியுற மாதிரி கெட்டவங்களும் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் கூட மேடையில எல்லாம் பேசியிருக்கேன். பேசிருக்கீங்களா? நீங்க கையெடுத்து கும்புற மாதிரி நல்லவங்க, ஆனா அவங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் இறங்குறீங்களா? வாங்க. என்ன விஷயம்? போங்க. என்கிட்டயே நீங்க சொல்லுங்களேன். போங்க போங்கன்னு சொல்றேன்ல. இல்ல வந்து போங்க. கத்திய கம்சாத அந்த பொம்பளைங்க போவாங்க போல. டிரைவர், உனக்கு வேற தனியா சொல்லணுமா? ஓயா. எப்படி எப்படி? கணவன்மார்களே, மனைவிக்கு துரோகம் செய்யாதீர்கள். அது எப்படி இப்படிலாம்? கல்லானாலும் கணவன் என்று உங்களை நேசிக்கிறோம். நேசிக்கிறேன். அது எப்படி உங்களால மட்டும் முடியுது? வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்கீங்க. உன் புருஷன் பேரு மணி, கள்ளக்காதலன் பேரு பிரகாஷ். எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? எனக்கு எல்லாமே தெரியுமா. ஊருக்கு உபதேசம்.
இதுவும் சூப்பரா தான் இருக்கு. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு பண்றீங்க, ஆனா இப்படியே மாட்டேங்கிறீங்க. போய் சேர். ஆயிரம் நிலவேவா, ஓராயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை சேர புது பாடல் நீ பாட பாட, ஆயிரம் நிலவேவா. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். வாட்ச் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நான் உனக்காகவே லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுமா. இதை பிரஸ் பண்ணினா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த வாட்ச உங்க கையில கட்டின உடனே இன்னும் ரொம்ப அழகா இருக்குமா. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்திரன் தோட்டத்து முந்திரியே, மன்மத நாட்டு மந்திரியே. சார் இப்ப அவசரமா ஹைதராபாத் போயிட்டு இருக்காரு, நீங்க இன்னொரு நாளைக்கு வந்து பாருங்க. மலேசியா வந்திருக்கேன் சார். ப்ளீஸ் சார். ஜிகுமார், யார் அவங்கலாம்? மலேசியா தமிழ் சங்கத்துல இருந்து வந்திருக்காங்க. மலேசியா இருந்து வந்திருக்காங்க. ஏன் தடுக்கிற? வாங்க சார். சார், நாங்க மலேசியா தமிழ் சங்கத்துல இருந்து வரோம். உங்க பாட்டெல்லாம் ரொம்ப விரும்பி கேட்போம் சார். ரொம்ப சந்தோஷம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறவருக்கு நான் பாடிட்டே இருப்பேன். ஹைதராபாத் கிளம்புறேன். ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு. இன்னொரு நாளைக்கு பார்க்கலாங்களா? வரேங்க. விஜயகுமார் சார், பேங்க்ல இருந்து கேஷ் எடுத்து மேடம் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. ஓகே சார். வேற ஏதாச்சும் வேணா எனக்கு ஃபோன் பண்ணு. அப்புறம் தேவா சாருக்கு ஃபோன் பண்ணி ரெக்கார்டிங் மண்டே அன்னைக்கு வச்சுக்கலாமான்னு கேளு. யோ, நீ டென்ஷன் பாத்தியா? கொஞ்சம் ரிக்வெஸ்டா கேளு. புரியுதா? வரமா? மன்மத லீலை மயக்குது ஆளே, மனைவி அமைவதெல்லாம். புள்ளிராஜாவுக்கு ஏஜ் வருமா? வரும். தப்பான ஊரை வச்சுக்கிட்டா வரும். உன் புருஷன் தொண்டைக்கிலேயே பாட்டு பாடி சம்பாதிக்கிறான், ஆனா நீ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. போ.
ஏய், ஏய்.